எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் நம்ம ஒரு டேக்லைனோட முடித்தோம். அந்த டேக்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் இஸ் நாட் லேர்னிங், எஜுகேஷன் இஸ் நாட் டீச்சிங். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, ஒரு டீச்சர் ஈகோவே இல்லாமல் நடத்துகிறது தான் இதனுடைய எசன்ஸ். ஈகோ இல்லாமல் லைஃப்பில் செயல்படவே முடியாது. ஆனால் ஒரு டீச்சர் ஈகோ இல்லாமல் எப்படி செயல்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். கிளாஸ் எடுக்கும்போது நம்மளை விட நம்ம பையன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்து அவன் நம்மளை கேள்வி கேட்டானா நம்மளால் ஒரு சில இடங்களில் தாங்கிக்க முடியாது. அந்த இடங்களெல்லாம் நம்ம உள்ள இன்னரில் போய் மாற்றிட்டு அவன் சொல்கிறத லிசன் பண்ணியோ இல்லை அவன் கேட்குற கேள்விக்கு அடுத்த நாளே, அன்னைக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அடுத்த நாளே பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு பதில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் முதல்ல பையன்கிட்ட கூடும். அந்த கூடுன்றதுக்கு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்வத்தை தூண்டும் ஒரு விதத்தை ஒரு ஆசிரியரால் ஒரு மாணவனுக்கு கண்டிப்பாக தர முடியும். அந்த ஆசிரியர் தூண்டும் விதமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். எல்லாருமே 3 Idiots படம் பார்த்துருப்பீங்க, இல்லை நண்பன் படம் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹீரோ சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் இதுதான். டீச்சிங் தப்பு கிடையாது, டீச்சிங்கை எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்ற விஷயத்துல தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே நிறைய மாறுபாடுகள் வரணும். அது மதிப்பெண்ணாகவும் மனப்பாடத்தையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. மதிப்பெண்ணோ மனப்பாடமோ அந்த மனப்பான்மையை மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்கு யார் முக்கியமான காரணமாக உபாயமாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஸோ இப்போ சமீபத்திய காலங்களில் இன்டர்நெட் உங்களுக்கு மேஜரான ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அதுக்கு அடுத்த லெவலில் ஏஐயும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்துருது. இப்படி வர மாற்றங்களை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு இதை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சில்ட்ரனால் நிறைய எவால்வ் ஆக முடியும். நிறைய விஷயங்களை சொசைட்டிக்கும் அவங்களால கொடுக்க முடியும். இந்த சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு பள்ளியும் ஒரு ஆசிரியரும் இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவையான பல தலைவர்களை கண்டிப்பாக உருவாக்கும். நன்றி.